செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினத்தில் அரசு டாஸ்மாக் கடையின் சுவற்றில் துளையிட்டு மது பாட்டில்கள் மற்றும் 12,000 ரூபாயை திருடிச் சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? கூடுதல் விவரங்கள். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினத்தில் கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி வயல்வெளி பகுதியில் ஒரு டாஸ்மாக் கடை ஒன்று உள்ளது. இந்த கடையை நேற்று 10 மணி அளவில் கடை விற்பனையாளர்கள் விற்பனையை முடித்துவிட்டு மூடிவிட்டு சென்றுள்ளனர். பிறகு நள்ளிரவில் 4 சிறுவர்கள் அந்த கடைக்கு வந்து அந்த கடையின் பக்கவாட்டு சுவற்றில் ஒளி சுத்தியல் கொண்டு துவாரம் போட்டு உள்ளே நுழைந்துள்ளனர். மேலும் 5 மது பாட்டில்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்குள்ள 12,000 ரொக்க பணத்தை எடுத்துக்கொண்டு திருடி சென்றுள்ளனர். மேலும் அங்குள்ள சிசிடிவி கேமரா உடைக்க முயற்சியுள்ளனர். ஆனால் அதை உடைக்க முடியவில்லை. பின்னர் இது குறித்து புகார் அடிப்படையில் சதுரங்க போலீசார் அங்கு வந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தினர். மேலும் இந்த திருட்டில் ஈடுபட்டிருப்பது 18 வயது முதல் 20 வயதுக்குள்ள சிறுவர்கள் இருப்பதால் போலீசாரிடம் மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாக சிறுவர்களாக இருக்கக்கூடும் என்று போலீசார் கருதினர். அவர்கள் மது பாட்டில்கள் எடுக்க இங்கு வரவில்லை என்றும் பணத்தை திருட மட்டுமே இங்கு வந்துள்ளதாகவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனால் சிசிடிவி கேமராவின் காட்சியின் அடிப்படையில் இப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் யார் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.